WWE SummerSlam 2025ல என்னதான் வந்து இந்த 2 மெயின் ஈவெண்ட்டுமே வந்து ஸ்டீல் பண்ணியிருந்தாலுமே கூட, அந்த 2 மெயின் ஈவெண்ட்டை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துருக்கும். டாமினிக் மிஸ்டீரியோ vs AJ ஸ்டைல்ஸ். ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம AJ ஸ்டைல்ஸ் எப்படி டாமினிக் மிஸ்டீரியோ கூட தோக்க வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. நான் இது கொண்டு கட் பண்ண ப்ரோமோவுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தான் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ சேரை தூக்கிட்டு போய் அவர் அடிப்பாருன்னு பார்த்தா கீழே தட்டிட்டு சேரை தூக்கி AJ ஸ்டைல்ஸ் மேலே போட்டு அவன் அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இவர் கீழே போகிறதுக்கு AJ ஸ்டைல்ஸ் அவர் கழுத்தில் மாட்டிட்டு இவன் தான் அடிச்சான்னு சொல்லி அவரும் படுத்துக்கிட்டாரு. ஸோ அந்த மொமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவல் அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூட்டை கழட்டி AJ ஸ்டைல்ஸ் தான் பூட்டை கழட்டி தூக்கி வச்சிருப்பாரு. அந்த பூட்டையே வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரி டிஸ்ட்ராக்ட் ஆன சமயத்தில் AJ ஸ்டைல்ஸ் மேலே ஹிட் பண்ணி ஒரு ஃப்ராக் ஸ்பிளாஷை கனெக்ட் பண்ணி விட்டு நம்ம AJ ஸ்டைல்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ டிஃபீட் பண்ணி ஸ்டில் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக நம்ம டாமினிக் மிஸ்டீரியோட ரெயின் வந்து பார்த்திங்கன்னா தொடருது.